சென்னை தீவுத்திடலில் நடந்து வரும் 39வது புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவடைகிறது. கூட்டம் அதிகரித்து வருவதால் பதிப்பாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம் கூட்ட நெரிசலுக்கு பெயர் போன சென்னை தியாகராய நகரில் உள்ள ரங்கநாதன் தெரு அல்ல. புத்தக கண்காட்சி நடைபெறும் சென்னை தீவுத்திடல். ஆம், விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை அனைத்து புத்தக ஸ்டால்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த முறை புத்தக கண்காட்சிக்கு புதிய வாசகர்களாக அதிக அளவில் குழந்தைகள் குவிந்தனர். நான் சென்னையிலிருந்து வரேன். நான் பெரிய லீடரோட புக்கை பார்க்க வந்தேன். நான் சீக்வெஸ்ட் ஸ்பேஸ் என்சைக்ளோபீடியா கார் ஸ்டோரி எல்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இங்கே வந்தேன். அப்புறம் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நல்லா இருக்குன்ட்டு நான் தோணுவேன். ஸ்பைடர்மேன், பேட்மேன் இப்படி தங்களுக்கு பிடித்த கதாபாத்திரங்களின் புத்தகங்களையும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் புத்தகங்களையும் வாங்குவதில் குழந்தைகள் அதிக ஆர்வம் காட்டினர். பள்ளி பாடங்கள் மட்டுமல்லாது இதர புத்தகங்களையும் படிப்பது குழந்தைகளின் அறிவுத்திறன் வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று பெற்றோர் தெரிவிக்கின்றனர். நானும் நிறைய படிப்பேன். பசங்களுக்கும் அந்த ஹேபிட் வந்திருக்கு. மை ஹஸ்பண்ட் ஆல்சோ ரீட்ஸ் அ லாட். எந்த புக் இருந்தாலும் அது என்னங்கிறதாவது திருப்பி பார்க்கணும் எங்களுக்கு. இல்லைன்னா அது அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும், படிச்சே ஆகணுங்கிற ஸ்டேஜ். அதனால் பசங்களுக்கும் அந்த மாதிரி பிடிக்குங்கிறதுனால ஸ்டார்டட் கல்டிவேட்டிங் அந்த புக்கை படிக்கிற ஹேபிட் வரணுங்கிறதுக்காக இப்போ தான் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் புக்ஸ் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் அவங்களும் படிக்கிறாங்க. ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சியை நடத்துவதற்கு ஓர் குறிப்பிட்ட இடத்தை தமிழக அரசு ஏற்படுத்தி தந்தால் பொதுமக்கள் மேலும் அதிக அளவில் பங்கேற்கும் வகையில் புத்தக கண்காட்சியை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என கண்காட்சியின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் எங்களுடைய பெரிய பிரச்சனையே ஒவ்வொரு ஆண்டும் இந்த சென்னை புத்தக கண்காட்சியை நடத்துவதற்கு இடம் கண்டுபிடிப்பது தான். இந்தியாவிலேயே மிகப்பெரிய புத்தக கண்காட்சி, லட்சக்கணக்கான மக்கள் செல்லக்கூடிய ஒன்று. எங்களுக்கு நிரந்தர இடம் இல்லை என்பதால் தான் நாங்கள் அரசாங்கத்திடம் நாங்கள் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், சென்னை புத்தக கண்காட்சி நிரந்தரமாக ஜனவரி மாதத்திலே பொங்கல் திருநாளை ஒட்டி நடப்பதற்கு எங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வீடியோ கேம்ஸ், தொலைக்காட்சி என்று வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காமல் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கத்தோடு புத்தக கண்காட்சியை அதிக அளவில் குழந்தைகள் நாடி வருவது கல்வியாளர்களையும் சமூக ஆர்வலர்களையும் மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. பாலாஜி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.